ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். திரு சுமந்த், எப்படி மத அடிப்படையிலான போலரைஸ் பேச்சு பிரதமர் நரேந்திர மோடி பேசினது எடுபடலை அப்படின்னா, வேலை வாய்ப்பு குறித்தும் விலைவாசி உயர்வு குறித்தும் போராட்டங்கள் நடத்தினதும் எடுபடலை, எதிர்கட்சிகளுக்கு கை கொடுக்கல அப்படின்னு திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த தேர்தலினுடைய ஒரு மிக முக்கிய பிளேயராக தேர்தல் ஆணையம் உருவாகி இருக்கிறது. எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. சதவிகிதம் மட்டும்தான் கொடுப்போம். முதல் 2 ஃபேஸஸுக்கு எத்தனை நபர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் தெரியாது. கேண்டிடேட்டு கிட்ட ஃபார்ம் 17C இருக்கும், அதுல போய் நீங்க கண்டுபிடிச்சுக்குங்க. இது பெருமளவுல சந்தேகத்தை எழுப்புது. இதுக்கு என்ன பேக்ரவுண்டுனா, 2019 அவர்கள் வாக்குகள், பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் கணிசமான அளவுல வித்தியாசம் இருக்கு. அது கேள்விக்குறியான பிறகு உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த பதிவான வாக்குகள் டேட்டாவை முதல்ல ரிமூவ் பண்ணாங்க வெப்சைட்ல இருந்து. அது ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை வச்சுதான் கேஸே போட்டாங்க. ஆனால் இப்ப என்னன்னா, இந்த முறை அட்லீஸ்ட் போன வாட்டி தேர்தல் நடக்கும் போது இந்த டேட்டாவை அப்லோட் பண்ணாங்க. இந்த வாட்டி இந்த டேட்டாவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஒவ்வொரு மத்திய சென்னையில எவ்வளவு பேர் வாக்களித்து இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி 52 ஆண்டு கால தெரியுமா, 52 ஆண்டு கால தேர்தல் வாழ்க்கையில இது மாதிரி கடைசி நேரத்துல ஓட் பர்சன்டேஜ் கூடுனது இல்லைன்னு கார்கே இன்னைக்கு கடிதம்லாம் எழுதியிருக்காரு இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு. இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் கவலை அளிக்கிறது இல்ல, இந்த சந்தேகம் எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்கு உதவி செய்யுதுங்கிற அந்த சந்தேகத்தை வலுப்படுத்திறாங்க. சந்தேகம் நான் ஒண்ணு கேக்குறேங்க, ஒரு வெறுப்பு வீடியோ கர்நாடக பாஜக பொது வெளியில் சோசியல் மீடியால போடுறாங்க. இது 3 நாளா ஓடிட்டு இருக்கு. இன்னையோட கர்நாடகால தேர்தல் முடிஞ்சு போகுது. இன்னைக்கு யாருக்கு எழுதுறாங்கன்னா, எக்ஸ் தளத்துக்கு எழுதுறாங்க, அந்த வீடியோ எடுத்துருங்க. ஏன் பிஜேபிக்கு எழுதக்கூடாதா? நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி கர்நாடகா தங்களுடைய அபிஷியல் ஹேண்டில் பதிவு செய்திருக்கிற ஒரு போஸ்ட், ஒரு வெறுப்பு ஊட்டக்கூடிய ஒரு போஸ்ட். இப்ப இந்த போஸ்ட டெலீட் பண்ணுங்கன்னு யாருகிட்ட சொல்லணும்? நீங்க ட்விட்டர் கிட்டயோ எக்ஸ் தளத்துக்கிட்ட நீங்க லெட்டர் நோட்டீஸ் அனுப்புறீங்க, ஏன் பிஜேபி கிட்ட அது கூட சொல்ல மாட்டீங்களா? சரி, பிரதமர் கிட்ட கேட்க வேண்டாம், கர்நாடக பிஜேபி கிட்ட கேட்க மாட்டீங்களா? கேட்போம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.